ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மை பேஜ் இன் த 90s அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ட்ராமாவோட 3rd எபிசோட தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு கிளாஸியான வேர்ல்டில் நடக்கிற ஒரு ட்ராமா. ஒரு சிம்பிள் ஃபேமிலி கேதரிங்கில் ஸ்டார்ட் ஆகிற இந்த ஸ்டோரி ஸ்லோவாக ரிலேஷன்ஷிப் கேமாக மாறுது. பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், பிஸ்னஸ் டீல், இதுக்கு நடுவில் ஸ்டக் ஆகுற ஹீரோவோட சைலன்ஸ், ஹீரோயினோட டிக்னிட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ராமாவாக உருவாகுது. இதை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. கேதரிங்கை முடிச்சுட்டு ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் கீழே வராங்க. அப்போ வஞ்சுன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை பார்த்து வெல்கம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா இப்போ தான் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கினாரு, ஸோ டைம்குள்ளே அவரால் வர முடியல, ஸோ அவங்களோட பிளெஸிங்கை உங்களுக்கு சொல்ல சொன்னார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா இன்னொரு விஷயம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட, உன் கழுத்தில் இருக்க நெக்லஸ் இந்த பொண்ணோட ஹெல்ப் இல்லைன்னா என்னால் வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோட அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப கைண்ட் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, நீங்கள் 2 பேர் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, நீங்கள் 2 பேர் எப்படி இவ்வளோ ரொம்ப கேரிங்காக லவ்விங்காக இருக்கீங்க, அது மாதிரி எனக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஹேமிங் மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. எங்கள் அப்பா பிடிச்சிட்டாரு. ஹேமிங் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஹீரோவும் வராரு. நீ ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருந்தாலுமே ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வஞ்சுனுக்கு கால் பண்ணேன். நீங்கள் 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்கள் 2 பேரும் வாக் போகலாம், மூவிக்கு ஏதாவது போகலாம்ல, 2 பேரும் கால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங், உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க லைஃப்பில் கண்டிப்பாக வருவான், மேபி அந்த பர்சன் நான் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோவோட அம்மா, வஞ்சு நீ ரொம்ப டேலண்டடான பொண்ணு, ஸோ நிறைய யங்மேன்லாம் உனக்கு கிடைப்பாங்க, மேபி அந்த லிஸ்ட்டில் ஹேமிங் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவோட அப்பா கோபமாகி, வஞ்சு நீ எப்போ வேணால் எங்களை மீட் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மொமெண்ட்டில் அட்மாஸ்பியர் ரொம்ப சீரியஸ் ஆகுது. அப்புறம் ஹீரோவோட அப்பா எங்கள் அம்மாவை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீ ஏற்கனவே ஹேமிங்க்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணல, அவனுக்கு யாரையுமே பிடிக்கல, மேபி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் அம்மா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடையாது, நீ எல்லாம் மணிக்காக தானே பண்ணுற, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு தானே பண்ணுற, நீ அவனை மகனாகவே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சடனாக ஹீரோ வந்துடுறாரு. எங்கள் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு ஒர்க் இருக்குது, நான் இப்போவே போகணும், ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, கடைசி முறை உன்னை கேட்குற, மிஸ்டர் ஜி வந்திருக்காரு, வா நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவும் அப்பாவும் மிஸ்டர் ஜியை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த ஹால்குள்ளே என்டர் ஆகுறாரு. அப்போ வஞ்சுன் அந்த பொண்ணு ஹீரோவை கையை பிடிச்சி, நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்குது. அதுக்கு ஹீரோ, இல்லை நான் பிஸி, நாளானைக்கு நான் பிஸி, அதுக்கு அடுத்த நாளும் பிஸி அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. அதுக்கு அந்த பொண்ணு, நான் வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க போகணும், நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டு என் கூட வாங்க அப்படின்னு ரொம்ப கொஞ்சிட்ருக்கு. அதுதான் ஹீரோயினோட என்ட்ரி ஆகுது. ஹீரோயின் ஹீரோ கையை பிடிச்சி கிஞ்சின மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து, இவ யாரு, எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா அப்படின்னு கேட்குது. ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இதுதான் மிஸ் லின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பொண்ணை ட்ரிக் பண்ணி ஹீரோ மேலே ஜூஸை ஊற்றிடுறாங்க. அப்புறம் எல்லாம் கேதரிங் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் வாஷ் பண்ணி வரேன்னு ஹீரோவை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த பொண்ணு, இவ யாரு, இவளை ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, நான் உடனடியாக ஃபயர் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதே இடத்துல அந்த சீன் கட் ஆகி ஹீரோவை வெளியே இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட ஃபோன் பண்ணி, நீ எப்போ வருவேன்னு கேட்டதுக்கு அவங்க அசிஸ்டன்ட், இன்னும் 20 மினிட்ஸில் வந்துடுவேன், டிராஃபிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் ஹீரோயின், நீ அவ்வளோ நேரம் கழிச்சு போனால் உன்னோட ஏரோப்ளேன் மாடலை பில்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் தெரியும், நான் நான் சீக்கிரம் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு ஹீரோயின் அவங்க வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் பார்த்து மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. திடீர்னு ஒரு சைக்கிள் குறுக்கால சடன் பிரேக் போட்டாங்க. ஹீரோ, நானே ஓட்டுறக்கூடு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுறாரு. ஹீரோ, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன்னை லேட்டோ கம்பெனியில் நான் சேர்த்திக்க மாட்டேன், எந்த பாஸும் அவங்க எம்ப்ளாயி அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க, ஸோ நோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படி கிளம்பிட்டாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் எங்கள் வேலை பண்ணுற ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. மிஸ் ஜிங்கை மீட் பண்ணி, எனக்கு ரொம்ப மோர் சேலஞ்சிங்கான டாஸ்க்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பாஸ், முதல்ல நான் கொடுத்த வேலையை பண்ணு, ப்ரப்போசல்லாம் ரெடி பண்ணு, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வந்து பெரிய பாஸை மீட் பண்ணுறா. அவங்க பெரிய பாஸ் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணணும், நிறைய டீல்ஸ்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க பெஸ்டி கால் பண்ணி வா ஷாப்பிங் போகலான்னு சொல்லி ஷாப்பிங் பண்ண போகிறாங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா, நீ எப்பயுமே உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தானே காசு கொடுப்ப, நீ எதுவுமே செலவு பண்ண மாட்டல, இன்னைக்கு என்ன அதிசயமாக செலவு பண்ணுறேன்னு கேட்டதுக்கு இனிமேல் அப்படி தான் சொல்லி நிறைய ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேக்லாம் வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போய் நான் ஹீரோவை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு வராங்க. அவங்க பாஸை இம்ப்ரெஸ் பண்ணணும், ஹீரோவை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையெல்லாம் பண்ணி ப்ரப்போசல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாஸ்கெட் கொண்டு போய் காமிச்சா இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸை ட்ரிக் பண்ணி அந்த ப்ரப்போசலை வாங்கிட்டு ஹீரோவை பார்க்க போகிறான். ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே போய் முன்னாடி ரிசப்ஷன் கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாஃப் ஃபோன் பண்ணி காட்ஸை கூப்பிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு எங்கே முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான் இந்த எபிசோட். சிம்பிளாக ஸ்டார்ட் ஆன சுச்சுவேஷன் லாஸ்டில் எமோஷனல் ப்ரெஷராக மாறுது. ஸோ ஹீரோவை மீட் பண்ணாங்களா, அவங்க லவ் பண்ண வச்சாங்களா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் பாய்.